ஆல் இண்டியா ரேடியோ. புதிய இந்தியா ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுகிறது நல்லாட்சியின் தூண் அடல். பாரத ரத்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தமது ஆட்சிக் காலத்தில் ஆட்சியை நல்லாட்சியாகவும் சுயராஜ்யத்தை ஒளியாகவும் மாற்ற தீர்மானம் எடுத்தார். தற்போது தமது அசைக்க முடியாத உத்வேகத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 10 ஆண்டுகளில் நல்லாட்சிக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். இதற்காக நாடு பல தசாப்தங்களாக காத்திருந்தது. அரசின் பொறுப்புணர்வை அதிகரிக்கவும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் 2014ஆம் ஆண்டு வாஜ்பாயின் பிறந்த நாளில், அதாவது டிசம்பர் 25ஆம் தேதியன்று தொடங்கப்பட்ட நல்லாட்சி தினம் நாட்டு மக்களின் நம்பிக்கையின் அடையாளமாக மாறியுள்ளது. ஆளுகை என்பது எந்த ஒரு கொள்கை திட்டத்தையும் செயல்படுத்தும் அமைப்பினால் அதே அரசு தனது திட்டங்கள், கொள்கைகளின் வெற்றியை உறுதி செய்யும் போது அது நல்லாட்சி என்று அழைக்கப்படுகிறது. மக்களின் நலனும் நாட்டின் வளர்ச்சியும் பணத்தின் மூலம் மட்டுமே அடைய முடியும் என்ற கருத்து நாட்டில் இருந்து வருகிறது. ஆனால் 2014இல் பொதுமக்களின் கருத்து இந்த எண்ணத்தை மாற்றியபோது அரசு பணிகள் மற்றும் அரசு திட்டங்களின் வெற்றிக்கு மிக இன்றியமையாத நிபந்தனை நல்லாட்சி, உணர்வுபூர்வமான ஆட்சி, சாமானிய மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்சி என்பதை புதிய தலைமை தனது பணியின் மூலம் காட்டியது. அரசின் பணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும்போது நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் இயல்பாகவே காலக்கெடுவுக்குள் எட்டப்படும். இத்தகைய சூழ்நிலையில் நல்லாட்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவு வளர்ச்சி இலக்கு கடைக்கோடி மைல் வரை சென்றடையும். உண்மையில் கடைக்கோடியில் உள்ளவரை அடையும் அணுகுமுறையும் திட்டங்களை செறிவூட்டலுக்கு எடுத்துச் செல்லும் கொள்கையும் ஒன்றுக்கொன்று துணை புரிகின்றன. உண்மையான அர்த்தத்தின்படி நல்லாட்சி என்பது எந்த ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்குமான திறவுகோலாகும். இந்த எண்ணத்துடன் தற்போதைய மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக சாமானிய மக்களின் வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் செயல்பட்டு வெளிப்படையான மற்றும் பொறுப்பான நிர்வாகத்தை வழங்க உறுதி பூண்டுள்ளது. மக்கள் முதலில் என்ற இலக்கையும் கொள்கையையும் முன்னெடுத்துச் செல்லும் வகையில் தொழில்நுட்பத்தின் மூலம் நேரடியாக அரசுடன் இணைப்பதன் மூலம் மக்கள் பங்கேற்பாளர்களாக மாற்றப்பட்டு நிர்வாகத்தில் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளனர். நல்லாட்சிக்கான ஒரு முக்கியமான நடவடிக்கை அரசின் செயல்முறைகளை எளிமைப்படுத்துவதாகும். இதனால் முழு அமைப்பையும் வெளிப்படையானதாகவும் விரைவானதாகவும் மாற்ற முடியும். இதற்காக 1500க்கும் மேற்பட்ட சட்டங்கள் நீக்கப்பட்டன. பிரமாண பத்திரங்களுக்கு பதிலாக சுய சரிபார்ப்பு போன்ற நடவடிக்கைகள் மக்களுக்கும் அரசுக்கும் இடையேயான நம்பிக்கையோடு கூடிய உறவை குறிக்கின்றன. அனைத்து அமைச்சகங்களிலும் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள கோப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபரில் சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டு தீர்க்கப்படுகின்றன. நல்லாட்சி சகாப்தத்தில் நம்பிக்கையுடன் நுழைவதன் மூலம் புதிய இந்தியா தாராள மற்றும் பொறுப்பான நிர்வாகத்தை வழங்குவதற்கான வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது. நாட்டில் ஏராளமான வளங்கள் இருந்தும் நாட்டு மக்கள் இயற்கை வளம் மற்றும் வளங்களின் நன்மைகளை அறுவடை செய்வதில் இருந்து விலகி இருந்தனர். ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடல் பிகாரி வாஜ்பாயின் வாழ்க்கை தவத்திலிருந்து உத்வேகம் பெற்று நல்லாட்சி மூலம் நாட்டை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கிறார். அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற யோசனை அனைவரையும் உள்ளடக்கியது மற்றும் அனைவரையும் சென்றடையக்கூடியது. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் இணைக்கவும் சாலைகளை உருவாக்கவும் பாடுபட்டார். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நல்லாட்சியை ஒரே வரியில் விளக்க வேண்டுமென்றால் பாரதத்தின் பாதையை உருவாக்கியவர் என சொல்வேன் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறுகிறார். சாலைகளின் உலகை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லும் மற்றும் மக்களை இணைக்கும் பணியை அடல் பிகாரி வாஜ்பாய் செய்தார். நல்லாட்சியின் 5 மந்திரங்களாக கீழ்க்கண்டவை கூறப்படுகின்றன. 1. சுறுசுறுப்பான அரசு மக்களுடன். 2. குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம். 3. செயல்பாடு காட்டப்படுவதல்ல. 4. தேவையற்ற அதிகாரத்துவமிக்க அரசு விதிகளுக்கு பதிலாக சிவப்பு கம்பளம். 5. அனைவரின் ஆதரவு, அனைவரின் வளர்ச்சி,
அனைவரின் நம்பிக்கை மற்றும் அனைவரின் முயற்சி இவையே மத்திய அரசின் நல்லாட்சியின் 5 மந்திரங்களாக கூறப்படுகின்றன. நல்லாட்சியை உறுதி செய்ய மத்திய அரசு பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்துள்ளது. அனைத்து இந்திய குடிமைப்பணி, குரூப் ஏ மத்திய பணி, வெளிநாட்டுப் பணி ஆகியவற்றிலிருந்து பயிற்சியாளர்களை பொதுவான அடித்தள பாடநெறிகளின் மூலம் ஒரே மேடையில் ஒருங்கிணைக்கும் முன்முயற்சியாகும் ஆரம் திட்டம். துறை மற்றும் சேவை மட்டத்தில் பாரம்பரியமாக பிளவுபட்ட எண்ணங்களை அகற்றுவதே இதன் நோக்கமாகும். அரசு அதிகாரிகள் பல்வேறு துறைகள் மற்றும் பிரிவுகளுடன் தடையின்றி பணியாற்றும் திறனை வளர்ப்பதே இதன் நோக்கமாகும். இது 2019ஆம் ஆண்டில் 94வது அடித்தள பாடத்திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. DICGC திட்டம் வைப்புத் தொகை காப்பீடு மற்றும் கடன் உத்தரவாதக் கழகம் DICGC வைப்புத் தொகை காப்பீட்டின் வரம்பை ஒரு வைப்புத் தொகையாளருக்கு 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தியுள்ளது. ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மீது அக்கறை கொண்டு வங்கி சிக்கலில் சிக்கும்போது வைப்பு நிதி உள்ளவர்களுக்கு உறுதியாக 5 லட்சம் ரூபாய் வரை திரும்ப கிடைக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் நல்லாட்சி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மூத்த அரசு அதிகாரிகளை அவர்கள் முதலில் பணியாற்றிய இடத்தை பார்வையிடுமாறு கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் அங்கு எந்த மாதிரியான மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அனைத்து அதிகாரிகளும் தாங்கள் முதலில் பணியாற்றிய இடத்திற்கு சென்று தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது மிகவும் உத்வேகம் அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருந்தார். ஆட்சேர்ப்புக்கான கால அவகாசம் குறைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பணியாளர் தேர்வு வாரியம் புதிய பணியாளர்களை சேர்க்க சுமார் 15 முதல் 18 மாதங்கள் வரை ஆகும். தற்போது இதற்கு 6 முதல் 8 மாதங்கள் மட்டுமே ஆகும். கடினமான செயல்முறை ஆன்லைன் மூலம் எளிதாக்கப்பட்டது. விண்ணப்பதாரர்களின் ஆவணங்களை சுயமாக சரிபார்க்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குரூப் சி மற்றும் குரூப் டி தேர்வும் ரத்து செய்யப்பட்டது. மத்திய அரசு வரி செலுத்துவோரின் சிரமங்களை குறைக்க முகமற்ற மதிப்பீட்டிற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதன் மூலம் வரி செலுத்துவோர் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு செல்லவோ அல்லது அதிகாரியை சந்திக்கவோ தேவையில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகஸ்ட் 13, 2020ஆம் ஆண்டு அன்று நேர்மையானவர்களுக்கு வெளிப்படையான வரி விதிப்பு மரியாதை தளத்தை தொடங்கி வைத்தார். இந்த தளத்தில் முகமற்ற மதிப்பீடு, முகமற்ற மேல்முறையீடு மற்றும் வரி செலுத்துவோர் சாசனம் போன்ற முக்கிய சீர்திருத்தங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் உள்ள மக்களை நிர்வாகத்திற்கு நெருக்கமாக கொண்டு வருவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையாகும். இதன் கீழ் கிராமங்களின் நிர்வாகம் இயக்கத்தின் போது சேவை வழங்குவதற்கான கோடிக்கணக்கான விண்ணப்பங்களுக்கு தீர்வு காணப்பட்டது. மத்திய மாநில அரசுகளின் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தலைமைச் செயலாளர்களின் தேசிய மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாநாடு தற்போது தலைநகர் தில்லிக்கு வெளியேயும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தலைமைச் செயலாளர்களின் முதல் மாநாடு 2022ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தர்மசாலாவில் நடைபெற்றது. இரண்டாவது தேசிய மாநாடு 2023ஆம் ஆண்டு ஜனவரி 6 மற்றும் 7 தேதிகளில் புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 2018ஆம் ஆண்டு ஜனவரியில் முன்னேற விரும்பும் மாவட்டங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார். முன்னேற விரும்பும் மாவட்ட திட்டத்தின் வெற்றிக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி முன்னேற விரும்பும் வட்டம் எனும் திட்டம் தொடங்கப்பட்டது. இது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும், அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சிக்காகவும் தொடங்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், ஊட்டச்சத்து, கல்வி அல்லது ஏற்றுமதி என எதுவாக இருந்தாலும் பல்வேறு அளவுருக்களில் முன்னேற விரும்பும் மாவட்டங்களின் வெற்றி ஊக்கமளிக்கிறது. ஆர்வமுள்ள மாவட்ட திட்டம் 25 கோடி மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. இந்த வெற்றிக்கு பிறகு முன்னேற விரும்பும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதற்காக ஒரு இணையதளமும் தொடங்கப்பட்டது. அரசு வழங்கும் விருது ஊக்கத்திற்கான ஆதாரமாக அமைந்துள்ளது. சமூக சேவை தினத்தன்று அரசு ஊழியர்களுக்கு விருதுகளை வழங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த விருது அதிகாரிகளை ஊக்குவிக்கும் நடவடிக்கை என்று கூறியிருந்தார். வழங்கப்பட்ட விருதுகள் அரசின் முன்னுரிமைகளையும் வெளிப்படுத்துகின்றன. பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம், தீன்தயாள் உபாத்யாயா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம், பிரதமரின் இலவச வீட்டு வசதி திட்டம் மற்றும்
டிஜிட்டல் பண பரிவர்த்தனை போன்ற முன்னுரிமை திட்டங்கள் புதிய இந்தியாவுக்கு முக்கியமானவை. கடின உழைப்பு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட அதிகாரிகளுக்கு உகந்த சூழல் அரசால் உருவாக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடினமாக உழைக்கும் மற்றும் சிறப்பாக செயல்படும் அதிகாரிகளுக்கு உகந்த பணிச்சூழலை வழங்குவதை உறுதி செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். அத்தகைய அதிகாரிகள் சரியான நேரத்தில் சேவை சலுகைகளை பெற்று தேசத்தை கட்டி எழுப்புவதில் அவர்கள் தங்களது சிறந்த பணியை வழங்க ஊக்குவிக்கப்பட வேண்டும். இதன் விளைவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரிய அளவில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. 30-35 ஆண்டுகளாக பதவி உயர்வு இல்லாமல் நிர்வாகத்தில் கீழ்மட்ட பதவிகளில் பணியாற்றுபவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க புதிய நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக அகாடமியில் 96வது பொது அடிப்படை பாடத்திட்டத்தின் நிறைவு விழாவில் பயிற்சியை நிறைவு செய்த அரசு குடிமைப்பணி அதிகாரிகளிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வேலை சிறியதாக இருந்தாலும் அல்லது பெரியதாக இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துக்கு வேலைக்கு சென்றாலும் வாழ்க்கையை கடினமாக்கும் நபர்கள் இருப்பார்கள் என்று கூறினார். வளர்ச்சியை தடுக்கும் சவால்களை அடையாளம் காணுங்கள். பிரதமராக நான் இதை செய்தேன். இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அது ஏழைகளுக்கு நல்ல வீடுகள் அல்லது முன்னேற விரும்பும் மாவட்டங்களை அடையாளம் கண்டு அவர்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுவதாக இருக்கலாம். இதுபோன்ற 5 முதல் 10 சவால்களை அடையாளம் காணுமாறு புதிய அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இந்த சிக்கல்களிலிருந்து அவர்கள் விடுபட்டால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள். அரசின் மீதான நம்பிக்கையும் உங்கள் மீதான மரியாதையும் அதிகரிக்கும் என்று தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வாஜ்பாயின் அதிகபட்ச நிர்வாகம் குறைந்தபட்ச அரசு என்ற தொலைநோக்கு பார்வையை கொள்கை கோட்பாடாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தியுள்ளார். தேசம் முதலில் மக்கள் முதலில் என்பது இன்றைய அரசின் தாரக மந்திரமாகும். அடித்தட்டு மக்களின் வளர்ச்சியே அரசின் முன்னுரிமை. நல்லாட்சியை வலுப்படுத்துவதற்காக அரசு முன்னேற விரும்பும் மாவட்டத்திலிருந்து முன்னேற விரும்பும் வட்டம் அணுகுமுறைக்கு முன்னேறி வருகிறது. நாட்டின் எல்லையோர கிராமங்களை கடைசி கிராமங்களாக கருதுவதற்கு பதிலாக அவற்றை முதல் கிராமங்களாக கருதி துடிப்பான கிராம திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது. 100% முழுமையை அடைய அரசும் நிர்வாகமும் கடினமாக உழைத்து புத்தாக்க தீர்வுகளை கொண்டு வர வேண்டும். ஜனநாயக அமைப்பில் 3 தெளிவான இலக்குகள் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலாவதாக, நாட்டில் உள்ள சாமானிய மக்களின் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்பட்டு அவரது வாழ்க்கை சுலபமானதாக இருப்பதை அவரும் உணர வேண்டும். சாமானிய மக்கள் அரசு பணிகளில் சிரமப்படக்கூடாது. சலுகைகள் சேவைகளை பெறுவதில் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. சாமானிய மக்களின் கனவுகளை தீர்வு நிலைக்கு கொண்டு செல்வது அரசு அமைப்பின் பொறுப்பாகும். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். இது நம் அனைவரின் நோக்கமாக இருக்க வேண்டும். கனவில் இருந்து தீர்மானம் மற்றும் தீர்மானத்தின் மூலம் நிறைவேற்றுதல் நோக்கிய இந்த பயணத்தில் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அவர்களுக்கு உதவ நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. நேயர்கள் இதுவரை கேட்டது புதிய இந்தியா ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் நல்லாட்சியின் தூண் அடல்